உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ரொம்பவே காஸ்ட்லியான ஆட் தான் இந்த ரிசைன் ஆர்ட். நம்ம ஏதாவது அதை வச்சு பண்ண கிராஃப்ட் வாங்கணும்னா 5000, 4000, 1200 அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். பட் நம்ம இன்னைக்கு அந்த ரிசைன் ஆர்ட்டை ரிசைன் இல்லாமலே பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா ரீசனா நான் ஒரு வீடியோ பார்த்தோன்னு ரொம்பவே இன்ஸ்பயர் ஆயிட்டேன். ஒரு வடக்கன் அக்கா தான் பாத்தீங்கன்னா, வடக்கி அக்காவா சம்திங், நார்த் இந்தியன் சைட்ல தான் ஒரு அக்கா வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. அக்காவா தங்கச்சியான்னு எனக்கு தெரியல. பட் பார்த்த உடனே என் கண்ணெல்லாம் அப்படியே பெருசாகி வாவ் அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே ட்ரை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசை வந்துடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு. பட் அவங்க கொஞ்சம் அதில் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பண்ணாமல் கொஞ்சம் நீட்டா எப்படி பண்றது அப்படின்னு அவங்க பண்ண அந்த மிஸ்டேக்கை நம்ம பண்ணாம எப்படி பண்றது அப்படின்னு தான் நான் இன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம இன்னைக்கு ரிசைன் ஆர்ட் பண்ண போறோம், பட் ரிசைன் இல்லாம. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே ஐயோ இதை கண்டிப்பா ட்ரை பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ட்ரை பண்ணுவீங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹாய் செல்லக்குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க வினி. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க செல்லக்குட்டீஸ். அப்பதான் எனக்கு பெரிய வீடியோ போட மோட்டிவேட்டா இருக்கும். அண்ட் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனை மறக்காம டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். இப்போ அந்த வீடியோக்குள்ள போலாம். ரிசைன் இல்லாம ஒரு ரிசைன் ஆர்ட் பண்ண போற. பட் எதுல பண்ண போற நீங்க கேட்டீங்களா? வேற இதுல, இந்த கார்ட்போர்ட்ல தான். சோ கார்ட்போர்டை தான் பாத்தீங்கன்னா இப்ப நான் MDF சேஞ்ச் பண்ண போறேன். அதுக்கு கார்ட்போர்டை இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணி எடுத்துட்டு க்ளூ போட்டு நான் ஒட்டிக்கிறேன். அடுத்து நம்ம பிரெயினை கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த கார்ட்போர்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பேப்பர்ல பண்ணது. சோ இது பாத்தீங்கன்னா அவ்வளவோ ஸ்ட்ராங்கா இருக்காது. வாட்டர் ப்ரூஃபா இருக்கணும் அப்படின்னா மாஸ்கிங் டேப் கண்டிப்பா ஒட்டணும். இப்ப மாஸ்கிங் டேப் ஃபுல்லா ஒட்டிட்டு இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வால் புட்டியை வந்து நான் ஃபுல்லா கவர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க மாஸ்கிங் டேப் ஒட்டாம இதுக்கு மேல டைரக்டா இந்த மாதிரி வால் புட்டி அப்ளை பண்ணீங்கன்னா அது அப்படியே கவுந்து அப்படியே பிஞ்சிக்கிட்டு வந்துரும். சோ அதுக்கு தான் சொல்றேன் மாஸ்கிங் டேப் கண்டிப்பா ஒட்டுங்க. இப்போ ஃபுல்லாவே வால் புட்டி இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதை அப்படியே காய விட்டுக்கோங்க. காஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்து யூஸ் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான வாட்டர் ப்ரூஃபான MDF ரெடி. அடுத்து இந்த சாண்ட் மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு பேஸ்ட் தான் ரெடி பண்ண போறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல்ல கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா வால் புட்டி சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து எனக்கு என்ன கலர் பெயிண்ட் சேர்க்கறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் இந்த பிரவுன் கலர் பெயிண்ட் சேர்த்து நல்லாவே நான் மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். என் கண்ணுக்கு என்னமோ இது சாண்ட் கலர் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. பட் போக போக தான் ஒரு காமெடி நடந்துச்சு. அது என்னதுன்னு நான் அடுத்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் பென்சில்ல என்னமோ எனக்கு தான் வரைய தெரியாத மாதிரி ஒரு அவுட்லைனை போட்டுட்டு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் ஃபுல்லா நான் கவர் பண்ணிக்கிட்டேன். போக போக தான் இது சாண்ட் கலர் இல்ல டாபர் பேஸ்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரிஞ்சிச்சு. சரி ஓகே, இன்னுமே பாத்தீங்கன்னா சாண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு ஆரஞ்சு கலர் கொஞ்சமா எல்லோ கலர் சேர்த்து கொஞ்சமா வந்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேல வந்து ஃபுல்லா நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஐயோ எப்படிலாமோ சாண்ட் கலர் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வால் புட்டியில கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஃபுல்லா நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு காமெடி பண்ணேன். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவுட்லைன் வந்து நான் ஃபர்ஸ்டே கொடுத்துட்டேன். அது காயதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு இதுக்கு மேலேயே பாத்தீங்கன்னா திருப்பியும் நான் வால் புட்டி எடுத்து ஊத்திட்டேன். அதுவுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடுச்சு. சரி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லா திருப்பி காய வச்சதுக்கு அப்புறமா அடுத்து வந்து ஒரு அவுட்லைன் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு வால் புட்டி இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதேமே பாத்தீங்கன்னா ஒரு ½ an hour வந்து ஃபுல்லா காய விட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பே பாத்தீங்கன்னா நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி 3 வேவ் வச்சுட்டு இதை அப்படியே காய விட்டுட்டு பார்த்தா அப்படியே ஃபுல்லா வெடிச்சு போயிருந்துச்சு. என்னடா எனக்கு சோதனை மேல சோதனை வருது அப்படின்னு சொல்லிதான் என் மைண்ட் வாய்ஸே இருந்துச்சு. ஆனாலும் வினிஷா இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாடா அப்படின்ட்டு நான் பாத்தீங்கன்னா இதுக்கு மேலே பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வேற எனக்கு என்ன பண்றதுன்னு ஐடியாவே இல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ப்ளூ கலர், கொஞ்சம் கிரீன் கலர், கொஞ்சம் ஸ்கை ப்ளூ கலர்ல பெயிண்ட்ல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் வந்து ஒவ்வொரு வேவுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ல வந்து நான் பெயிண்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரொம்பவே டார்க் கலர், அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட் கலர், அதுக்கப்புறம் ரொம்பவே லைட் கலர்ல இந்த மாதிரி ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிட்டு அடுத்து இந்த வேவுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் பிரஷ் யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு கரெக்டா வரது மாதிரி எனக்கு தெரியல. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கையை வச்சு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நான் டேப் மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் என்னமோ காக்கா ஆயி போனது மாதிரியே இருந்துச்சு.
சரி ஓகே என்ன பண்றது அப்படின்னு அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் வச்சு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நான் கிளியர் பண்ணிட்டு திருப்பியுமே ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சு இந்த மாதிரி கையும் வந்து வேற ஒரு பிரஷ் பென்னும் யூஸ் பண்ணி ஃபுல்லாவே நான் வேவ் மாதிரி செட் பண்ணிட்டு இந்த மாதிரி அவுட்லைன் வந்து கொஞ்சம் கொடுக்கணும், அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும்னு கொடுத்து பார்த்தா ரொம்பவே டார்க் கலர்ல கொடுத்துட்டேன். என்ன நீ இப்படி அறிவில்லாமலே பண்ற அப்படின்னு என்ன நானே திட்டிட்டு திருப்பியுமே லைட் கலர்ல இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கு ஷேடோக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் அவுட்லைன் கொடுத்துட்டு பார்த்தா திருப்பியுமே அறிவே இல்லாதது மாதிரி கீழேயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அவுட்லைன் கொடுத்துட்டேன். ஆல்ரெடி அவுட்லைன் கொடுத்துருக்கேன், திருப்பி பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சிப்பி எல்லாமே பாத்தீங்கன்னா நான் க்ளூ போட்டு ஒட்டிட்டு இதை கொஞ்சம் கிளாசி லுக்குக்கா மாத்துறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வார்னிஷ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ரிசைன் ஆட்டே பாத்தீங்கன்னா ரொம்ப கிளாசியா சூப்பரா இருக்கும், அதுக்கு தான் இது. உங்ககிட்ட வார்னிஷ் இல்ல அப்படின்னா ஃபெவிகால்ல பாத்தீங்கன்னா கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணி கூட நீங்க வார்னிஷா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வார்னிஷ் யூஸ் பண்ணா மட்டும்தான் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கிளாசி லுக்காவே இருக்கும். இப்போ இதை காய வச்சுட்டு பார்த்தா ரிசைனே இல்லாம ரிசைன் ஆட் பண்ணிட்டோம். ஐ நோ செல்லகுட்டீஸ், எனக்குமே தெரியும் நான் நிறையவே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செல்லகுட்டீஸ் டாடா, நம்மளுமே பாத்தீங்கன்னா ரிசைன் இல்லாம ரிசைன் ஆட் பண்ணிட்டோம். எனக்கு இது பாத்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. நினைச்சு பாருங்களேன், ரிசைனே இல்லாம அதே மாதிரி நம்ம ஒரு ரிசைன் ஆட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிசைன் ஆட் பிடிச்சி உங்க ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி கேட்டா அவ ரிசைன் வாங்க எனக்கு காசு இல்ல அப்படின்னு சொன்னானா இந்த வீடியோ மறக்காம சென்ட் பண்ணி இத மாதிரி எனக்கு ரிசைனே இல்லாம எனக்கு ரிசைன் ஆட் பண்ணி கொடுன்னு சொல்லி கேளுங்க. இல்லனா நீங்க கூட ட்ரை பண்ணலாம். இது பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நானுமே பாத்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக் பண்ணேன், பட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இனி உள்ள இதெல்லாம் நான் கண்டிப்பா திருத்திப்பேன். ஸோ நானே பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் ட்ரையே பண்ணேன், பட் உண்மையாவே சூப்பரா வந்துருச்சு. எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இத மாதிரி டிஃப்ரெண்டா வேற என்ன மாதிரி கிராஃப்ட் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நீங்க எனக்கு கூட வந்து கமெண்ட்ல சொன்னீங்கன்னா சாரி என் கிட்ட வந்து கமெண்ட்ல சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்காக நான் ட்ரை பண்ணி வீடியோ போடுவேன். நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்டா இல்லைன்னா ஏதாவது புதுசா இந்த மாதிரி கிராஃப்ட் ஏதாவது இருந்தா கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அக்கா நீங்க பெயிண்டிங் பண்ணுங்க, பெயிண்ட் இல்லாம முடியாதோ? நானும் ஒரு லூஸ் மாதிரி பேசுறேன், பட் இத மாதிரி கொஞ்சம் லூஸ் மாதிரி இருக்க கொஞ்சம் சம்திங் கிராஃப்ட் எல்லாம் என் கூட ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகமாகி நான் அந்த மாதிரி கிராஃப்ட் எல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கும் ரிசைன் ஆர்ட் பிடிக்கும்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். பட் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான். சரி ஓகே செல்லகுட்டீஸ், இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை, லவ் யூ so much.